அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், முதுபெரும் தலைவர் ஐயா ஆர் நல்லக்கண் அவர்களை சந்திப்பதற்காக சென்றிருந்தேன். அவர் மிகவும் உடல் நலிவுற்று உயிருக்கு போராடும் நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை பார்க்க சென்ற சூழலில் 10 மணிக்கு நான் முகநூல் நேரலைக்கு வருவதாக கூறியிருந்தும் உரிய நேரத்தில் வர இயலவில்லை. அதற்காக வருந்துகிறேன். நாளை காலை நேரலையில் சந்திக்கலாம் என்ற அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. என்றாலும் கூட இப்போதே நேரலை வாயிலாக சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேர்தலுக்கு மிக குறுகிய கால இடைவெளி உள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணியில் பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது. இன்னும் ஓரிரு நாட்களில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அழைப்பு வரும். எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த முடிவுகள் பேச்சுவார்த்தையில் இறுதி செய்யப்படும். அதன் பின்னர் வேட்பாளர்கள் தேர்வு, தேர்தல் பிரச்சாரம் என்று நாம் தேர்தல் களத்தில் தீவிரமாக ஈடுபடும் நிலை உருவாகும். இந்த சூழலில் கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகத்தை முழுமைப்படுத்த வேண்டியது மிக மிக அவசர தேவையாக உள்ளது. 234 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்களை நியமித்து விட்டோம். அது எவ்வளவு பெரிய பாடு என்பது உடனிருந்த தோழர்களால் மட்டும்தான் உணர முடியும். 22,000 விண்ணப்பங்கள். அதில் மாவட்ட நிர்வாகத்திற்கு மட்டும் ஆயிரக்கணக்கான தோழர்கள் கடுமையான போட்டியை உருவாக்கும் வகையில் விண்ணப்பம் செய்திருந்தார்கள். அவ்வளவு விண்ணப்பங்களையும் தனியே சீர்தூக்கி பார்த்து 234 பேரை தேர்வு செய்து அறிவித்து விட்டோம். ஆனால் இந்த மாவட்ட செயலாளரோடு இணைந்து செயலாற்ற வேண்டிய மாவட்ட நிர்வாகிகளை முழுமையாக இன்னும் அறிவிக்கவில்லை. அந்த பணிகளை நிறைவு செய்வதற்காகத்தான் அடுத்த கட்டமாக மண்டல பொறுப்பாளர்களை அறிவித்தோம். மண்டல பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் இணைந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு யார் யார் என்பதை பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தேன். ஜனவரி 26ஆம் தேதி என்று கருதுகிறேன் மண்டல பொறுப்பாளர்கள் கூட்டம் தலைமையகத்தில் நடைபெற்றது. மண்டல செயலாளர்கள், மண்டல துணை செயலாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து 1.5 மணி நேரம் நான் உரையாற்றினேன். இப்போது பிப்ரவரி 26 நெருங்கிவிட்டது. 1 மாத காலம் கடந்து விட்டது. 30 அல்லது 35 மாவட்டங்களில் இருந்து மட்டும்தான் ஒன்றியம், நகரம், பேரூர் ஆகியவற்றுக்கான பொறுப்பாளர் பட்டியல், மாவட்ட நிர்வாகத்திற்கு எஞ்சிய பொறுப்புகளுக்கான பரிந்துரை ஆகியவற்றை வழங்கி எஞ்சிய மாவட்டங்களுக்கு எப்போது பட்டியல் என்கிற கேள்வி இயக்கத் தோழர்கள் நாள்தோறும் என்னை ஆயிரக்கணக்கிலே வந்து சந்திக்கிறார்கள். இதற்கிடையில் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு நான் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது.
நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய போதும் என்னால் இந்த பணிகளால் போக இயலவில்லை. 10 நாட்கள் நான் சென்னையிலேயே, தமிழ்நாட்டிலேயே இருக்க நேர்ந்துவிட்டது. சில நாட்கள் டெல்லியில் இருந்தேன். ஆனால் பாராளுமன்றத்திற்கு கையெழுத்து போடுவதற்கு கூட செல்ல முடியாத அளவுக்கு தோழர்கள் அங்கே வந்து குவிந்தார்கள். டெல்லியில் நாள்தோறும் 50 பேருக்கு குறையாமல் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். அங்கேயும் கும்பலில் சிக்கிக்கொண்டேன். 13ஆம் தேதியோடு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முதல் அமர்வு நிறைவு பெற்றுவிட்டது. வந்த 10 நாட்களில் ஒரு நாள் கூட ஓய்வில்லை. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் கூட ஓய்வில்லை என்கிற அளவுக்கு சுற்றுப்பயணத்திலேயே இருக்கிறேன். ஒரு நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டால் அதை ஒட்டி 30-40 நிகழ்ச்சிகள். காலமெல்லாம் இதை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்திருக்கிறேன். ஒரு நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டால் அதை ஒட்டி அடுத்தடுத்து ஏராளமான நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏற்பாடு செய்வது ஒரு அமைப்புக்கு வலிமை சேர்க்காது. ஒப்புக்கொண்ட பிற நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியாத நிலை. நேற்று கூட திருவள்ளூரில் ஒரு இல்லம் திறப்பதற்கு ஒப்புக்கொண்டேன். அதன் பிறகு மணலியில் ஒரு நிகழ்ச்சி, அதனை ஒட்டி ராயபுரத்திலே ஒரு திருமண வரவேற்பு. இந்த 3 நிகழ்ச்சிகளுக்குத்தான் ஒப்புக்கொண்டேன். ஆனால் நேற்று திருவள்ளூரில் இருந்து நான் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு கிளம்புவதற்கு இரவு 9 மணி ஆகிவிட்டது. மணலியில் பகல் வேளையில் ஒரு இல்லம் திறப்பதற்கு வருவேன் என்று உறுதியளித்த நிலையில் அங்கே போய் சேர இரவு 10:30 மணி ஆனது. ராயபுரத்தில் நம்முடைய கட்சியின் மூத்த பொறுப்பாளர் சேரன் அவர்களின் மகள் திருமண வரவேற்பு. இரவு 11:30 மணிக்கு போய் அவர்களை சந்திக்க நேர்ந்தது. இது ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். அதன் பிறகு 12:30 மணிக்கு நான் வேளச்சேரிக்கு வந்தால் அங்கே 30 பேருக்கு மேல் காத்திருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் கட்சி பணிகளில் கவனம் செலுத்த முடியாத நிலை. எனக்கு ஓய்வெடுக்க முடியவில்லை, உறங்க முடியவில்லை என்பதையெல்லாம் தாண்டி செய்ய வேண்டிய கட்சி பணிகளை செய்ய முடியவில்லையே என்கிற மன அழுத்தம்தான் அதிகரிக்கிறது. இந்த நிலையிலும் இப்போதும் கூட கல்யாணத்திற்கு வர வேண்டும், காதுகுத்துக்கு வர வேண்டும், இல்லத்திறப்புக்கு வர வேண்டும் என்று பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தோழர்கள் வந்து கொடுக்கிற நெருக்கடி தாங்க முடியவில்லை. என்ன சொன்னாலும் ஏற்க மறுக்கிறார்கள், ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் என்கிற கவலை இருக்கிறது. தயவு கூர்ந்து தேர்தல் முடியும் வரையில் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதை தவிர்க்க வேண்டுகிறேன். மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களோடு, அங்குள்ள முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி மாவட்ட நிர்வாகத்திற்கான பெயர் பட்டியலை பரிந்துரைக்க வேண்டும். அந்த பெயர் பட்டியலை அப்படியே அறிவிக்க முடியாது. அவற்றை பரிந்துரைகளாக மட்டும் ஏற்றுக்கொண்டு அதில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருந்தால் மாற்றங்கள் செய்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும். மற்றபடி ஒன்றிய பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், பேரூர் பொறுப்பாளர்கள், இந்த பட்டியல் மண்டல பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் கலந்து பேசி உடனடியாக தயாரிக்க வேண்டும். எல்லோருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும். 30க்கும் மேற்பட்ட துணைநிலை அமைப்புகள் உள்ளன. மகளிர் விடுதலை இயக்கத்தில் மாவட்ட செயலாளரை மட்டும்தான் நான் நியமனம் செய்திருக்கிறேன். அதிலே மாவட்டத்திற்கு நீங்கள் துணை செயலாளர்களை நியமிக்க வேண்டும். குறைந்தது 5 பேர் மாவட்ட துணை செயலாளர்கள், ஒரு நிதி செயலாளர், அதாவது மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு ஒரு நிதி செயலாளர். அதே போல இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஆண்களுக்காகவும் ஒரு மாவட்ட செயலாளர் பெண்களுக்காகவும் என்று 2 மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்திருக்கிறோம்.
இதில் மாவட்ட துணை செயலாளர்களை சமமாக 5 பேர் ஆண்கள் போட்டால் 5 பேர் பெண்கள் போடலாம். அதிலே நிதி செயலாளரும் உண்டு. இந்த பொறுப்பாளர் பட்டியல் மாவட்டத்திற்கானது. இவை அல்லாமல் ஒன்றியம் நகரத்திற்கும் இதே கணக்கில் ஒன்றிய செயலாளர், ஒன்றிய துணை செயலாளர்கள், நகர செயலாளர், நகர துணை செயலாளர்கள், பேரூர் செயலாளர், பேரூர் துணை செயலாளர்கள், ஒவ்வொரு அணிக்கும் இளைஞர் எழுச்சி பாசறை, மகளிர் விடுதலை இயக்கம், தொழிலாளர் விடுதலை முன்னணியில் அமைப்பு சார் முன்னணி, அமைப்பு சாரா முன்னணி, அதேபோல மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், மாவட்ட நிதி செயலாளர் உட்பட பொறுப்பாளர்களை நியமனம் செய்ய வேண்டும். இது மாவட்டத்திற்கும் போட வேண்டும், ஒன்றியத்திற்கும் போட வேண்டும், பேரூருக்கும் போட வேண்டும், நகரத்திற்கும் போட வேண்டும். உங்களுடைய நிர்வாக வசதிக்கேற்ப மாவட்டம், நகரம் ஆகியவற்றை நீங்கள் பிரிக்கலாம். ஆனால் நாம் பொதுவாக ஒரு வரையறை கொடுத்திருக்கிறோம். ஒரு ஒன்றியத்தில் மொத்தம் எத்தனை கவுன்சில்கள் இருக்கின்றனவோ அந்த கவுன்சில்களை கணக்கு வைத்து 2ஆக பிரிப்பதா 3ஆக பிரிப்பதா என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அப்படி 2ஆக பிரித்தால் 2 செட், 3ஆக பிரித்தால் 3 செட். கட்சிக்கு துணைநிலை அமைப்புகளுக்கு ஏராளமானவர்களை அதிலே நீங்கள் அக்காமடேட் பண்ண முடியும். எல்லோருக்கும் வாய்ப்பு தர முடியும். யாரையும் எந்த காரணத்தை முன்னிட்டும் ஒதுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு துணைநிலை அமைப்பிலாவது அவர்களுக்கு பொறுப்பு போட வேண்டும். நேரடியாக கட்சியில் போட முடியவில்லை என்றால் கூட துணை செயலாளர்கள் எண்ணிக்கையை நீங்கள் கூட்டலாம், ஒன்றும் தவறில்லை. அது ஒன்றும் ஃபிக்ஸட் நம்பர் கிடையாது. நம்முடைய வசதிக்கு ஏற்ப நாம் 3 பேரும் போடலாம், 5 பேரும் போடலாம், 7 பேரும் போடலாம், 9 பேரும் போடலாம். ஆனால் அதிகபட்சம் நிதி செயலாளரோடு சேர்த்து 7 பேர் போட்டால் போதும். ஒரு செயலாளர், ஒரு நிதி செயலாளர், துணை செயலாளர் எண்ணிக்கையில் ஒற்றைப்படை வர வேண்டும். அதிலே நீங்கள் செயற்குழு உறுப்பினர், ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் போடலாம், நகர செயற்குழு உறுப்பினர் போடலாம். அவங்க நேரடியாக இன்னும் பொறுப்புன்னு இல்லாமல் செயற்குழு உறுப்பினர்னா அதே தகுதி தான். இப்போ ஒரு ஒன்றிய துணை செயலாளர் ஒருத்தர் போடுறோம், ஒருத்தர் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் போடுறோம்னா 2 பேரும் ஒரே ரேங்க் தான். அந்த செயற்குழுக்குள்ளே வந்துடுறாங்க, அவங்க இந்த நிர்வாகத்துக்குள்ளே வந்துடுறாங்க. ஆனால் நம்ம எல்லாரையும் 10க்கு மேல் 10, 15 துணை செயலாளர் அறிவிக்க முடியாது. அதனால் 5 துணை செயலாளர் அறிவிக்கிறோம்னா ஒரு 3 செயற்குழு, ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் போடலாம், அல்லது ஒரு 3 நிர்வாகக்குழு உறுப்பினர் போடலாம். நிர்வாகக்குழு உறுப்பினர் என்பது வேறு, செயற்குழு உறுப்பினர் என்பது வேறு. செயற்குழு கூட்டங்களில் செயற்குழு உறுப்பினர் கலந்துக்குவார். நிர்வாகக்குழு கூட்டங்களில் நிர்வாகிகள், அந்த மாவட்ட நிர்வாகிகள் அல்லது ஒன்றிய நிர்வாகிகள் மட்டும். அதில் நிர்வாகிகளில் உங்களுக்கு மகளிர் விடுதலை இயக்கமும் சேரணும், இளஞ்சிறுத்தைகளும் சேரணும். ஒரு ஒன்றிய நிர்வாகத்துக்குள்ள கட்சி, மகளிர் விடுதலை இயக்கம், இளஞ்சிறுத்தைகள், இந்த 3 அமைப்பும் அதுக்குள்ளே கட்டாயமாக இருக்கணும். நிர்வாகக்குழுவில் செயற்குழுவில் எல்லா துணைநிலை அமைப்புடைய பொறுப்பாளர்கள் நீங்கள் சேர்க்க முடியும். ஒன்றிய செயற்குழுவில் செயலாளர், துணை செயலாளர்கள் கிடையாது. ஒன்றிய செயற்குழுனா யார் யாரெல்லாம் செயலாளர் நிலையில் இருக்கிறாங்களோ கட்சி, துணைநிலை அமைப்புடைய செயலாளர்கள் எல்லாம் கலந்துக்கிறது தான் ஒன்றிய செயற்குழு. அதில் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் அப்படிங்கிறவங்க கலந்துக்குவாங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு, அதில் பங்கேற்க அதிகாரம் உண்டு, வாக்களிக்க உரிமை உண்டு. எனவே பொறுப்பாளர்கள் நியமனம் செய்வதை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். மண்டல செயலாளர்கள் எந்தெந்த துணை செயலாளர்களுக்கு 3 பேர் 4 பேர் போட்டிருப்போம், அதில் 2 தொகுதிகள் ஒருவருக்குன்னு பிரிச்சிருக்கோம். அந்த 2 தொகுதிக்கான பொறுப்பாளர்களை மண்டல துணை செயலாளரை அங்கே அழைச்சிக்கணும், மாவட்ட செயலாளரை அங்கே அழைச்சிக்கணும். மண்டல செயலாளர், அந்த 2 தொகுதிக்கான மண்டல துணை செயலாளர், அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், அதில் பொது நிர்வாகத்தில் இருக்கிறவரும் உங்களுக்கு வந்துடுவார். இந்த 5 பேர் நீங்கள் உட்கார்ந்து உடனடியாக இந்த பட்டியலை தயார் பண்ணணும். ஒரே ஒரு நபர் கூட நீங்கள் விண்ணப்பம் செஞ்சவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு கட்சியில் கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு இதில் நேரடியாக இந்த துணைநிலை அமைப்பில் கொடுக்குறோம். இந்த இளஞ்சிறுத்தைகளை மட்டும்தான் வயசு ஒரு வரம்பு வச்சுருக்குறோம். 45 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள மாவட்ட நிர்வாகம், 35 வயசு கீழே இருக்கிறவங்கள ஒன்றிய நிர்வாகம், இந்த மாதிரி பண்ணணும். மற்ற எந்த அணிக்கும் வயது வரம்பு கிடையாது. இளஞ்சிறுத்தைகளில் மாநில பொறுப்புக்கு 50லிருந்து 51 வயசு அவங்களுக்கு மாநில பொறுப்பு நாம் கொடுக்குறோம். மாவட்ட பொறுப்புனாக்க 45, 45க்கும் கீழே. ஒன்றிய நகரம்னா 35, 35க்கும் கீழே. இப்படி அவங்களுக்கு மட்டும் வயசை பார்த்து நீங்கள் போடணும்.
புதுசாக எந்த பொறுப்புலையும் இல்லாதவங்க வந்தாங்கன்னா அவங்கள செயற்குழு உறுப்பினராக போடலாம். மாவட்ட நிர்வாகத்தில் ஏதோ ஒரு துணைநிலை அமைப்பிலேயோ கட்சியிலேயோ இருக்கிறாங்கன்னா அவங்கள போய் நிர்வாக குழு செயற்குழுன்னு போடக்கூடாது. அவங்களுக்கு வேறு ஏதாவது துணைநிலை அமைப்பில் ஒரு பொறுப்பு போடலாம். மாவட்ட துணையோ அல்லது ஒன்றிய துணையோ அல்லது நகர துணையோ அந்த மாதிரி அந்த ஏற்கனவே பொறுப்புகளில் இருந்தவங்கள, ஒரு மாவட்ட பொறுப்பு இளைஞரத்தில் இருந்தார், அவரை போய் நீங்கள் துணை செயலாளர் போடலாம், மாவட்ட துணை செயலாளரை, அல்லது நிர்வாக குழு உறுப்பினர் அவருக்கு ஓகேன்னா போடலாம். இல்லைன்னா அவருக்கு வந்து அந்த நிர்வாக குழு செயற்குழு போடக்கூடாது. மாவட்ட நிர்வாக குழு மாவட்ட செயற்குழு நீங்கள் ஒன்றிய செயலாளர்களாக இருந்தவங்கள அல்லது ஒன்றிய துணை செயலாளர்களாக இருந்தவங்கள, துணைநிலை அமைப்புகளில் ஒன்றிய பொறுப்புகளில் இருந்தவங்கள நீங்கள் ப்ரமோட் பண்ணி மேலே அனுப்பலாம். செயற்குழு உறுப்பினர்கள் எல்லா மாவட்டத்திலையும் போடணும். இப்போ நான் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தான் 3 பேர் போட்டிருக்கோம். செயற்குழு உறுப்பினர்கள் அந்த மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் 5 பேர்லேருந்து 9 பேர் வரையிலும் போடலாம். மினிமம் 5, அதிகபட்சம் 9. இந்த பட்டியலை உடனடியாக நீங்கள் அனுப்ப வேண்டும். மாவட்ட செயலாளருடைய ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கணும், மண்டல செயலாளருடைய ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கணும். அதில் அப்புறம் நான் தலைவருங்கிற அழைப்பில் அதில் நான் கையெழுத்து போடுவேன். இது வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் வெளியிடப்படும். நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் சான்றிதழ் நம்ம பின்னால் பொறுமையாக கொடுக்க போகிறோம். சான்றிதழ் ரெடி ஆகிட்டுருது. அதை மண்டல செயலாளர்கிட்ட கொடுத்து ஒப்படைப்போம். அவங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட வேண்டியதான். மண்டல செயலாளர்கள் அந்த பொறுப்புக்கான சான்றிதழை நீங்கள் எப்போ வேணாலும் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். ஆகவே 234 தொகுதிகளுக்கும் நான் இனிமேல் உட்கார்ந்து இந்த டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு விண்ணப்பமாக நான் சீராய்வு செய்து மாவட்ட நிர்வாகத்தை பண்ணணும்னா எனக்கு 3 மாதம் பிடிக்கும். ஏற்கனவே நவம்பர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தான் முதல் பட்டியல் வெளியிட்டோம். அதுக்கப்புறம் ஜனவரி மாதத்தில் ஒரு பட்டியல், மண்டல பொறுப்பு பட்டியல் வெளியிட்டோம். இடையில வந்து ஒரு நாள் கூட ஓய்வு இல்லைங்கிறது தான் பிரச்சனை. சென்னையில் தங்கினாலும் ஒரு நாளைக்கு 1000 பேரை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. வெளியில் டூர் போனாலும் ஒரு மணி நேரம் கூட இடைவெளி இல்லை. இந்த மாதிரியான சூழலில் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இந்த வேலையில் நான் கவனம் செலுத்த முடியும். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, தொகுதி அடையாளம் காணுதல், அப்புறம் வேட்பாளர் தேர்வு, அதன் பிறகு நிதி திரட்டுவது, அப்புறம் பிரச்சாரம் செய்வது, அப்படியே கடகடன் நாள் ஓடிடும், எலெக்ஷன் வந்துடும். எனவே மண்டல பொறுப்பாளர்களுக்கு என்ன வேலை என்று கேட்டவர்களுக்கு இப்போது சொல்லுகிறேன், உங்களுக்குத்தான் இதில் பெரிய வேலை இருக்கிறது. மாவட்ட செயலாளர்களை விடாமல் விரட்டி பிடித்து அவர்களிடம் உட்கார்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் இந்த பொறுப்பெல்லாம் போட்டுற முடியும். யார் யார் விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு வந்து மாவட்ட வாரியாக வாட்ஸ்அப்பில் அந்தந்த மாவட்டத்திற்குரிய ஒன்றிய பொறுப்பாளர்கள் பட்டியல் நம்முடைய சமூக ஊடக மாநில செயலாளர் சஜன் அவர்கள் அதை ஏற்கனவே டிஜிட்டைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு PDF ஃபார்மில் உடனே அனுப்பிச்சுவார். நீங்கள் அதில் பார்க்கலாம் அந்த பேர் யார் என்னென்ன பொறுப்பு விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க, அதில் யாருக்கு நம்ம சீனியருக்கு இப்போது வாய்ப்பு கொடுக்கலாம், அடுத்து புதுசாக இருக்கவங்களுக்கு யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரே ஆளாக பழைய பொறுப்புலேயே திரும்ப போடக்கூடாது. தொகுதி செயலாளர் இருந்தவரையே திரும்ப தொகுதி செயலாளர் போடுறது அப்படிங்கிறது தான் புது ஆட்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியாமல் போயிடும். அவங்கள எல்லாத்தையும் வந்து எலிவேட் பண்ணி நீங்கள் இன்னும் மேல் பொறுப்புக்கு அனுப்பணும். மாவட்ட பொறுப்புகளுக்கு, மாநில பொறுப்புகளுக்கு, துணையாக இருந்தவங்களுக்கு கீ போஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிடணும். இந்த மாதிரி ஒன்றிய லெவலில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் 20 வருஷம் 25 வருஷம் ஒரே இடத்துல ஒரே ஆள் இருக்காங்கன்னா அவங்கள கட்டாயமாக நீங்கள் மாற்றணும். ஒன்றிய செயலாளரை பூரா தூக்கி எலிவேட் பண்ணி மேலே கொண்டுட்டு வரணும். அங்கே வந்து புதிய ஆட்கள் நீங்கள் போடணும். ஒன்றிய துணை செயலாளருக்கு எந்த கணக்கும் இல்லை. ஒரு ஒன்றியத்தை வந்து நீங்கள் 15 கவுன்சிலில் வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் போனீங்கன்னா அந்த ஒரு கவுன்சிலுக்கு ஒரு துணை செயலாளர் நீங்கள் போடலாம். ஒன்றிய துணை செயலாளர் 10 பேர் கூட இருக்கலாம், 15 பேர் கூட இருக்கலாம். இப்போ ஒரு ஒன்றியம் 30 வார்டு இருக்குன்னு வச்சுங்க. அதை நீங்கள் 2ஆக பிரிக்கிறீங்க அல்லது 3ஆக பிரிக்கிறீங்க, 3ன்னு வச்சுங்க. 10 வார்டுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் போடுறீங்கன்னா அந்த ஒன்றிய செயலாளருக்கு கீழே ஒருத்தரை நீங்கள் கட்சியினாக்க பொருளாளர், ஒன்றிய பொருளாளர்னு ஒருத்தர் போடணும் கட்டாயமாக. அதுக்கு கீழே துணை செயலாளர். ஒரு கவுன்சிலுக்கு ஒருத்தர் போடலாம் நீங்கள், ஒரு துணை செயலாளர். 10 கவுன்சில்னா 10 வார்டுனா 10 துணை செயலாளர். ஒரு கவுன்சிலுக்கு ஒரு துணை செயலாளர். அதில் எந்த நம்பர் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. 3 பேர் தான் போடணும், 5 பேர் தான் போடணும்னு கிடையாது. ஒன்றியத்தில் நகரத்துலேயும் அது மாதிரி 25 வார்டு இருக்குது. 25 வார்டை நீங்கள் 2ஆக பிரிக்கிறீங்க. அது 2ஆக பிரிக்கிறதுல வந்து 2 பேரை நகர செயலாளராக போடுறீங்கன்னா நகர பொருளாளர் ஒரு ஆளை போடலாம், நகர செயலாளர் ஒரு ஆள் போடலாம். நகர துணை செயலாளர் எத்தனை வார்டு இருக்கோ அத்தனை வார்டுக்கு ஒரு நகர துணை செயலாளர் போடலாம்.
அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு வார்டுக்கு 2 துணை செயலாளர் போடுறதுனாலும் போடலாம். அது வந்து சில இடங்களில் வந்து 2 காலனி தான் இருக்குது, மற்ற ஏரியாலாம் நமக்கு வந்து ஆட்கள் போட முடியாது. தலித்துடைய குடியிருப்பு ஒரு வார்டு தான், இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு வார்டு தான் இருக்குது, 2 வார்டு தான் இருக்குது, அல்லது 3 வார்டு தான் இருக்குது. அதில் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு வார்டில் 2 பேர் கூட நீங்கள் வந்து துணை செயலாளர் போடலாம். இதெல்லாம் நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற முடிவு. இந்த பொறுப்புகள் அனைத்தையும் மண்டல பொறுப்பாளர்கள், அதாவது மண்டல செயலாளர், மாவட்ட செயலாளர், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதில் நான் என்டாஸ் பண்ணி கையெழுத்து போடணும். இதை நீங்கள் காலதாமதம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் கூட பொறுப்பு இல்லை என்கிற நிலை வரக்கூடாது. எல்லாருக்கும் நம்ம போடலாம். எத்தனை துணைநிலை அமைப்புகள் இருக்கின்றன என்கிற பட்டியலையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுவாங்க. நாளைக்கே 234 தொகுதி, அப்புறம் மண்டல பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் ஒன்றா சேர்த்து ஒரே வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் முழுக்க போட்டுருவாங்க. எத்தனை துணைநிலை அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், ஒரு மாவட்டத்தில் என்னென்ன பொறுப்புகள் நீங்கள் நியமனம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்மேட், அதை ரெடி பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுருவோம். அதை உடனடியாக நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது முக்கிய தகவல் BLA 2 பூத் லெவல் ஏஜென்ட். 234 பேரும் BLA 1 பூத் லெவல் ஏஜென்ட் 1, வாக்குச்சாவடி முகவர் 1. இப்போ 2ஆம் நிலை வாக்குச்சாவடி முகவரை நீங்கள் தான் நியமிக்கணும். இதை நான் நியமிக்க முடியாது. உங்களை நான் போட்டது எதுக்குன்னா, நீங்கள் வந்து 2வது முகவரை போடுறதுக்காக. அதை வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கணும், இன்னும் நம்ம கொடுக்கல. அதை தாமதப்படுத்தக்கூடாது. விரைவாக மண்டல செயலாளர்கள், மண்டல துணை செயலாளர்கள் உங்களுக்குரிய அந்தந்த பகுதிக்கு சென்று மாவட்ட செயலாளர்களை சந்தித்து ஒவ்வொரு பூத்துக்கும் அந்த பூத் லிஸ்ட், அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட போர்ட்டலில் போய் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் கேட்டால் கூட, அல்லது இந்த சர்வீஸ் சென்டர் இருக்கும், அங்கே போய் கேட்டால் கூட, அல்லது உங்களுக்கு ஆப்பில் உங்கள் மொபைல்லையே எடுக்க முடியும்னா கூட எடுத்துடலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் போய் நீங்கள் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட்டலில் BLA 2 ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபார்ம் எடுத்துடலாம். உங்கள் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே எத்தனை பூத் லிஸ்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பூத் லிஸ்ட்டு கொடுத்துருவான். அந்த பூத் லிஸ்ட்டில் ஒரு ஸ்கூலில் 4 பூத் இருக்கும், 2 பூத் இருக்கும், 3 பூத் இருக்கும். ஒரு ஸ்கூலில் எத்தனை பூத் இருக்கோ அந்த பூத்து ஒரு பூத்துக்கு ஒரு முகவரை போடணும், ஒரு BLA 2. அதுக்கு பிறகு BL கமிட்டி, பூத் லெவல் கமிட்டி வேறு போடணும். இதெல்லாம் மண்டல செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் சேர்ந்து பண்ண வேண்டிய வேலை, மிக முக்கியமான வேலை. மண்டல பொறுப்பாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும். எனவே 2வது முக்கியமான பணி BLA 2 நியமனம் செய்து மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு ஓரிரு நாட்களுக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை டிலே பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த நள்ளிரவில் முகநூல் நேரலையில் உங்களை சந்தித்தேன். அடுத்து வேறு சில தகவல்களையும் நாளை அல்லது நாளை மறுநாள் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். நன்றி, வணக்கம்.